நானுமே வந்து சின்ன வயசுலேருந்து தான் வந்து எஸ்எஃப்சி போவேன். ஆனால் எதுக்கு என்ன சொல்கிறாங்க அவ்வளோலாம் அந்த ஏஜில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த தடவை வந்து மே 2021 தான் எஸ்எஃப்சி கேம்ப் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த தீம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் த டைம், காலத்தை அறிந்தவர்களாய் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்ஸ் சாப்டரில் 13th chapter verse 11ல என்ன சொல்லியிருக்குன்னா, அண்ட் டூ திஸ் நோயிங் த டைம் that it is high time to awake out of sleep, that our salvation is nearer than we first believed. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த அந்த வேர்ஸை படித்து பாருங்கள். அதில் வந்து காலத்தை அறிந்தவர்களாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தான் டெய்லி சர்ச்சுக்கு வரோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கேம்ப்லாம் அட்டன் பண்ணணும்னு நம்மளுக்கே செல்ஃப் டவுட் வரும். நிறையா வேலை இருக்கும், அதே மாதிரி நிறைய பேர் படிப்பாங்க, காலேஜ் ஒர்க் அந்த மாதிரி நிறையா இது இருக்கும். ஆனால் வந்து ஒரு தடவை வந்து நம்ம சம்டைம் வந்து நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்ம காலேஜில் இருக்கும் போதோ ஒரு தடவை விலகி போகும்போது இந்த வசனம் என்றைக்கோ ஒரு நாள் படித்த வசனம், என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு வந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து அது நம்ம கூட கண்டிப்பாக பேசும். அதே மாதிரி அங்கே நிறையா கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி வந்து மெசேஜ் சொல்லாமல் குரூப்பாக பிரித்து, அதே நம்ம சர்ச்சில் உள்ளவங்களோட பிரிக்காமல் தனித்தனி வேறு சர்ச்சிலோட இருக்க பசங்களோடலாம் பிரித்து ஒரு டாபிக் கொடுத்தாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்களே வந்து எழுதுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட தான் ஒர்க் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பீரியடில் வந்து எல்லாருமே வந்து ஃபோன் பார்த்தா ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப டிஜிட்டலாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்களையவே டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. குரூப்லேயே பண்ணிட்டு நீங்களாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், நீங்களாக வந்து அந்த விஷயத்தை பற்றி நீங்களாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஒருத்தவங்களோட இப்போ கம்யூனிகேஷனே லேக் ஆகும். இப்போ நிறைய சின்ன பசங்களாம் வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸே வந்து ஃபோனை கொடுத்து தான் வந்து ஊட்டி விடுவாங்க. ஸோ வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கும் உள்ள இந்த சைல்டோட கம்யூனிகேஷனே கட் ஆகும் போது அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஏஜில் வந்து திடீர்னு நிறையா குழப்பம் வரும். இதை போய் யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுனே அவங்களுக்கு இருக்காது. அம்மா அப்பாட்ட சொன்னால் அவங்க திட்டுவாங்களோ அப்படின்னு. அந்த எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் வந்து அந்த பாஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லும் போது, அதே மாதிரி ஒரு பைபிள் வசனம் படிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி காலத்தை அறிந்தவர்களாயின்னு சொல்லும் போது ஒரு வசனம் சொல்லியிருந்தாங்க. மேத்யூ சாப்டர் 24:13 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்டியூஸ் அட் த எண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அது இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து பார்த்தா. அப்போ லாஸ்ட் வரைக்கும் யார் நிலச்சிருக்காங்க? நம்ம சும்மா ரட்சிக்கப்பட்டோம் அதுக்கடுத்து அவர் விட்டு விலகி போகிறது இல்லை, கடைசி வரைக்கும் அவர் கூட யார் இருக்காங்க? ஸோ நிறையா கொஷின்ஸ். அதே மாதிரி ஒரு செஷன் வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா, எல்லார் கையில் ஒரு பேப்பர் கொடுத்து, உங்களுக்கு இந்த ஏஜில் என்னென்னலாம் டவுட் இருக்குது, அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா, அந்த கொஷின்ஸ்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அந்த பேப்பரில் யாரோட பேருமே எழுத சொல்லலை, எல்லாமே அனானிம்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு உள்ள அந்த இன்னர் செல்ஃப் டவுட்லாம் வந்து அதை எழுதி கொடுக்கும்போது அந்த ஒரு பாஸ்டரும் எல்லா பசங்க எழுதின எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணாங்க. அது வந்து பைபிளில் எங்கே இருக்குது, சும்மா சாதாரணமாக அவங்க வந்து வெர்பலாக சொல்லாமல் ஒரு இதுக்கும் ரெஃபரன்ஸ் சொல்லி, இந்த பைபிளில் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை எங்களை நோட் பண்ண சொல்லி ஒரு வசனத்தையும் எங்களையும் கைப்பட எழுத சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து நீங்கள் போய் தனியாக படித்து பாருங்கள் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம என்ன தான் எவ்வளோ விஷயம் இருந்தாலுமே வந்து சம்டைம் அந்த வசனம் வந்து நம்மளோட கண்டிப்பாக பேசும். அதே மாதிரி நம்ம வந்து திடீர்னு வந்து நம்ம எவ்வளோ தான் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் ஒரு வழி தப்பி போகும்போது அந்த வசனம் தான் நம்மளை வந்து திருப்பி அவருக்குள்ளே மீட்டுக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.